காரியத்தை என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி மக்களை பார்த்து கேட்குறாரு. அந்த மக்கள் ஆடி போய் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் யார்கிட்டையும் பரிதானம் வாங்குறதும் இல்லை, நீங்கள் யார்கிட்டையும் லஞ்சமும் வாங்கலை, நீங்கள் யார்கிட்டையும் பொய் சாட்சியும் சொல்லலை, நீங்கள் யாருடைய இருதையும் எடுத்துக்கொள்ளலை. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை அவர் வேதனையோடு சொன்னதுக்கு காரணம், அவருடைய 2 பசங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய 2 பசங்களும் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறத நியாயாதிபதிகளாக சாமுவேல் வைத்திருந்தார், கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அந்த 2 பேரும் பணத்துக்காக ஊழியம் செய்தவர்களாக இருந்தாங்க. அந்த 2 பேரும் கமிஷன் வாங்கி கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. பணம் வாங்கி கொண்டு பணம் இருக்கிறவனை ஒரு மாதிரி ஆஸ்வதிக்கவும், பணம் இல்லாத ஏழைக்கு அந்த தோத்திரம் போ கிளம்பு போ, இந்த மாதிரி காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய 2 பசங்க செஞ்சதுனால அந்த ஐயாவுக்கு மனநோவாய் இது இருந்ததுனால அவர் சொன்னார், இங்கே இருக்கிறவங்க யாராவது என்னை குறித்து தப்பாக சாட்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அத்தனையும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எடுத்துக்கொண்டா நீ சொன்னீங்கன்னா அந்த எருதை நான் திரும்ப தரேன். உன் கழுதையை நான் இவ்வளோ எடுத்துக்கிட்ட நீ சொன்ன அந்த கழுதையை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். நான் தப்பு பண்ண நீ சொல்லு, நான் கொடுத்துட்றேன் ரிட்டர்ன் அப்படின்னார். அன்பானவர்களே, நான் இந்த இடத்துல பார்க்குற அவருடைய உண்மை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சகேயு வீட்டில் உண்மை இல்லை, உண்மைதான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகேயு வீட்டில்